என்னது இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? தட்டு அப்படியே படீர்னு சாப்பாடு போட்டது கூட தெரியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லா சூப்பர் சாப்பாடு, திருப்தியா சாப்பிட்டேன். எல்லாமே எல்லா ஐட்டமும் சூப்பரா இருந்தது. 2 பொரியல், பாயசம், பஜ்ஜி, மோர் குழம்பு, ரசம், எது சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. எல்லாமே சூப்பர். அப்புறம் நீ பாத்திரம் கழுவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. உடம்புக்கு நிறைய கஷ்டப்பட்டு வந்து வேலை பண்ணியிருக்க. எல்லாத்தையும் வேலைக்காரிக்கு போட்டுற வந்து மிச்சம் மீதி எடுத்துட்டு கழுவிட்டு போயிட்டேன். இருங்க வேலைக்காரிக்கு போறத பத்தி நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நீங்க சாப்பிட நான் சாப்பிட போறேன். ஓ அப்படியா? நான் இன்னும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவளுக்கு எவ்வளவு எடுத்து வைக்கணும், என்ன கொடுக்கணுன்றது நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டாச்சா? திருப்தியா சாப்பிட்டீங்களா? அது போதும் எனக்கு. நீங்க போய் கை கழுவுங்க. எனக்கும் காலையில செஞ்சு டயர்டா இருக்கு. நானும் கொஞ்சம் சாப்பிடணும். நீங்க போய் கை கழுவுங்க. லோட பேசிட்டு உட்காந்துக்கிறேன். மிச்சம் மீதி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. எல்லாத்தையும் கொடுத்துரு. நான் மோஸ்ட்லி எனக்கு நைட் எதுவும் சாப்பிட மாட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு. சாப்பிட மாட்டேன். சரி ஓகே, நான் கை கழுவிக்கிறேன். சரி. அம்மா, மணி 4 ஆகுது. காஃபி டைம் வந்துடுச்சு. ரெடி ஆயிட்டு இருக்கா? இனிமேல் தான் பண்ணணுமா? வந்துட்டேன். காஃபி தெரியும். 4:45 மணி ஆச்சு. இன்னும் காஃபி ரெடி ஆகாம இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. இதான் எடுத்துட்டு வர்றேன். அப்படியே மதியம் பண்ணல ஏதாச்சும் மீதம் இருந்தால் ஒரு 2 பஜ்ஜி எடுத்துட்டு வாங்க, சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் நான். வர இருங்க. அப்பப்பப்பா, காஃபியோட பஜ்ஜிக்கா பாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அதுக்காகவே அதிகமாகவே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இவ்வளோ வருஷமாக கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியாதா? உங்களை பற்றியெல்லாம் தெரியாதா? அதுக்கோசரமே நான் இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே ரெடியாக தட்டில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கோசரமே இவருக்கு கேட்டதுக்கப்புறம் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி கேட்டேன். இந்தாங்க காஃபியும் பஜ்ஜியும். ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்கலையா? தூக்கமா? வேலை செய்யற ஆளும் வரல, ஒன்றும் வரல. அவள் அப்படிதான் சமயத்துல கழுத்த இருப்பான். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சமையல் அப்படின்னா அவளுக்கு எப்படிதான் தெரியுமோ வேலை ஜாஸ்தின்னு. வந்தா நான் எல்லாம் அவளுக்கு பார்த்து கொடுப்பேன். ஆனா அவள் வரவே இல்லை. நானே தான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நானாவது ரெஸ்ட் எடுத்ததாவது. ரெஸ்ட்ன்றது நம்மளுக்கெல்லாம் பொம்பளைங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நான் பாட்டுக்கும் வேலையே செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க நல்லா தூங்கினீங்க, எந்திரிச்சு வந்தீங்க, காஃபி கேட்டீங்க, குழந்தைருக்குறேன். நானெல்லாம் ஒன்றும் ரெஸ்ட்டும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இவங்க சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, ரெஸ்ட் எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் மிச்சம் மீதி டைம் போக செல்லு நோண்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போ பாருங்க, நல்லா சாப்பிட்டாரு, தூங்கினாரு. அவர் பாட்டுக்கு அவரு காஃபி கேட்டால் இப்போ வந்து வேலைக்காரி வந்தாலா வரலையா, ஏதோ கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போய் தூங்கியிருக்கலாமா? நல்லா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, செஞ்சியா? ஒரே செல்ஃபிஷ். இந்த ஆம்பளைங்களே செல்ஃபிஷ் தாங்க. மணி 7 போல இருக்கு. கொஞ்சம் ரசம் மாத்திரம் இருந்தால் சூடு பண்ணிவிடு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. ரசம் மாத்திரம் இருந்தால் போதும், எனக்கு வேற எதுவும் தேவைப்படாது. ரசம் சூடு பண்ணணுமா? பண்ணுறேன். இதே தான் வேலையே. அடுத்து என்ன, எல்லாம் எடுத்து 1 by 1 எடுத்து ரெடி பண்ண வேண்டியது தான். ரெஸ்ட்டுன்றது கிடையாதுங்க. எப்போ பாரும் வேலை. மத்தியானம் அவ்வளோ சமைச்சிருக்கேன், அவ்வளோ சாப்பிட்டாச்சு, செஞ்சாச்சு. பாத்திரம் தேய்ச்சி முடிச்சு வேலை உட்காரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அடுத்தது ரசம் ரெடியாக இருக்கா, பஜ்ஜி கொடு, ரசம் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. நானும் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னா எங்கே ஆகுது? இதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிற வேலைக்கு டயர்டாக எடுத்து தூங்கிடுறோமா. கொஞ்ச நேரம் சிரிக்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், சிரிக்கலாம் அப்படின்னா எங்கே இந்த மனுஷங்க விடுறாங்க நம்மள? மணி 8 போல இருக்கு. லைட்டா பசிக்குது. ஏதாச்சும் இருக்கா? சாப்பிடலாமா? ரெடியா இருக்கா? அப்புறம் அந்த மாதிரி இந்த பொரியல் ஏதோ பண்ண சேனக்கிழங்கு பொரியல், அது கொஞ்சம் மீதி இருந்தால் அது கொஞ்சம் எடுத்துட்டு வா. பஜ்ஜி மதியமே கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த பாயசம் கூட சூப்பராக இருந்தது. அது கிடைச்சா கூட கொஞ்சம் பரவாயில்ல. சித்திரானா அதுவும் ஏவன், அது கூட கொஞ்சம் கொடுத்துரு. இதெல்லாம் வேறு என்ன சாப்பிடலாம்? இந்த மோர் குழம்பு அது முக்கியம். கண்டிப்பாக மோர் குழம்பு முக்கியம். இதெல்லாம் போதும். கடைசியாக கொஞ்சம் சாதம் போட்டு தயிர் போட்டுட்டீங்கன்னாக்க நைட் சாப்பாடு முடிச்சிடுவேன் நான்.
இது மேலே போது, வேற எதுவும் வேணாம் எனக்கு. பா எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஒன்று கூட எல்லாம் மத்தியானம் செஞ்சது ஃபுல்லாக சொல்லிட்டாரு. அதுக்காகவே சூடாக சாதம் தெரியும் எனக்கு, சூடாக சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் ரசம் சூடு பண்ண சொன்னார். நானாவே அந்த மோர் குழம்பு எல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாகி இல்லை, எல்லாம் சொல்லு. மத்தியானம் இந்த வாய் தான் மத்தியானம் சாப்பிட்டு விடுன்னு. அப்பா எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு வேலைக்காரிக்குன்னு சொன்னாங்க. வேலைக்காரி இன்னைக்கு வேலைக்கு வந்து அவள் பாட்டுக்கு பாவம் வேலை செஞ்சு தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருந்தா என் கதி அதோ கதி தான். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். உங்கள் வீட்டுகள்லையும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா? ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டு மத்தியானம் வயிறு ரொம்பின உடனே எதுவுமே வேணான்னு தோணும், வேணான்னுடுவாங்க. அப்புறம் ஒன் பை ஒன்னா கேட்டே இருப்பாங்க. இந்த அனுபவம் வந்து யாருக்காவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு சின்ன காமெடி கதையை வந்து எங்கள் தாத்தா, எங்களுக்கு நாங்களே சின்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. எனக்கு அதை ரசித்து எல்லாரும் பேர பசங்களாம் உட்காந்துட்டு ரசித்து சிரிப்போம். அந்த இதை வந்து உங்களுக்கும் நான் வந்து பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த அனுபவம் யாருக்காவது இருந்தாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.